ஹலோ மக்களே, வெல்கம் டு மாங்கா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீக்கிங் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்கா ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமா 80 சாப்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை 4 days ஒன்ஸ் ஒவ்வொரு சாப்டரா அப்லோட் பண்ணுவோம். இந்த மாங்காவை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அண்ட் ஃபேண்டசி ரொமான்ஸ் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? இப்போ தெரிஞ்சது யாரு? ஒருவேளை இது ஃபேக் மிரரோ? நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட விரலை எப்படி கண்ணாடி முன்னாடி வச்சா கேப் தெரியணும். இது சாதாரண கண்ணாடி தான். என்ன நடக்குது இங்க? என்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் பேய பார்த்துட்டியா? நட்டிங்கிட்டு இருக்க. மிஸ்ஸஸ் ஹவுசர், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இப்படி சொல்றாலே பைத்தியக்காரின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எனக்கு இப்படி இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். இல்ல, எனக்கு புரியல. வீட்டை வாடகைக்கு விடுற ஹவுஸ் ஓனர் வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதோட நீயும் அந்த பேய பாத்ரூம் கண்ணாடியில பாத்துருக்க. இப்படி இருந்தும் அந்த வீட்ல இருக்கேன்னு சொல்ற? சைலித், உன்னால என்னன்னு சொல்றது? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அச்சோ, என் அன்பான ஃப்ரெண்ட் என்ன எவ்வளோ அழகா திட்டுறா. பேசாத, நான் செம்ம கடுப்புல இருக்கேன். அட என்னப்பா, உனக்கே தெரியும்ல எனக்கு பேய்னா அவ்வளோ பிடிக்கும்னு. சரிதான், நானும் நீ பாக்குற பேய் படத்தை பாத்திருக்கேன். ஆனா சைலித், படத்துல பாக்குறது வேற, ஆனா நீ பேய் கூடயே குடும்பம் நடத்துறேன்னு சொல்றது முட்டாள்தனம். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இதான் கம்மி ரேட்ல இருந்துச்சு. அதோட நான் அங்க இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டாளே. என்னோட டிராயிங்ஸ் நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன அதெல்லாம். இந்த முறையும் நீ ஃபெயில் ஆனான்னு வை, உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இனிமேல் அதை டிராயிங் பண்ற வேலையை வச்சுக்காத. நீ மட்டும் ஒழுங்கா இருந்தா நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அது டிராயிங் பண்ற மயிரை புடுங்கன்னு பண்ணாம ஒழுங்கா படிச்சு உருப்படுற வழியை பாரு. என்னோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க என்ன வெளியில கூட அனுப்பல. எனக்குன்னு இருந்தது அந்த நோட் மட்டும்தான். அதுல என்னோட கனவெல்லாம் நான் செதுக்கி வச்சிருந்தேன். ஆனா அதை என்னோட கையாலேயே தூக்கி போட வச்சாரு. அதனாலதான் சொல்றேன், நான் அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறதே நல்லது. என்ன அதோட நிறுத்திட்ட சைலத்? நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாடும் போலயே. அது ஒன்றும் இல்லை. சரி, நான் வேலை தேட ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும். நான் வந்துட்டு அப்புறம் பேசுறேன் வெரோஸ். சரி விடு, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு. முட்டாள்தனமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேனே. பாய். அவளுக்கு இன்னும் என்னை பத்தி முழுசா தெரியல. சரி, ஹலோ, என் பேரு ஜெலித். யாராச்சும் இங்க பேயா இருக்கீங்களா? யாரா இருந்தாலும் ப்ளீஸ் என் கண் முன்னாடி தோன்றி எனக்கு காட்சி அழியுங்க. இந்த வீடு வெத்த வீடா இருக்கும் போலயே. யாராச்சும் வாங்க. ஏப்பா, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வெளியில எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. என்ன இது, டோர் ஓப்பன்ல இருக்கு? நான் போனப்போ க்ளோஸ் பண்ணிட்டு தானே போனேன். ஒருவேளை நான் ஒழுங்கா லாக் பண்ணலையோ? என்னடா இது, பர்ஃபெக்ட் எப்பவுமே இங்கே தானே உட்காந்துருக்கோம். இப்போ அவன் எங்க? ஓய் பர்ஃபெக்ட். யார் இவன்? இவன் எப்படி என்னோட ரூம்குள்ள வந்தான்? என் பூனைய வர வச்சிருக்கான். இது என்கிட்ட கூட இவ்வளோ நேரம் இருந்தது இல்லையே. இது எனக்கு நடந்த ஒரு துரோகம். ஹே, உன்னதான் என்கிட்ட வா. இது என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்குது. ஒரு மசாலத், ஒருவேளை இவன் இடம் மாதிரி வந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த ஹவுஸை நான் புதுசாக ரூம்மேட்டாக கூட சேர்த்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இதனால ஏற்றுக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் ஏன் என்னோட ரூமில் இருக்கீங்க?
தானே என்ன இவ்வளோ அழகா இருக்கான். சரி பர்ஃபெக்ட், உன்னோட துரோகத்தை நான் மன்னிச்சிடுறேன். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா கூட வந்திருக்க மாட்டேன் தான். இரு, இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. பாத்ரூம் கண்ணாடியில பார்த்த பேய் மாதிரி இல்லை இருக்கான். அப்போ எனக்கு முன்னாடி படுத்திருக்கிறது மனுஷன் இல்லையா?